அடப்பாவி, கௌசிய நல்லா ஏமாத்தல பாக்குறான். அட கௌசி லூசி, இவ்ளோ நாளா இவனை நம்பிட்டா இருந்த. அட கடவுளே, இப்ப போய் கௌசிக்கிட்ட இவன் இப்படி அப்படின்னு சொன்னாலும் என்னதான் தப்பா நினைப்பா, என்னையதான் ஒரு மாதிரி பேசுவா. எடி உனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னு பொறாம வந்துட்டு, அதனால தாண்டி இவ்வளவு நீ சொல்லிட்டு இருக்க, உனக்கு பிடிக்கல நான் நல்லா இருக்க போறது அப்படின்பா. எதுக்கு வம்பு, அவகிட்ட சொன்னா இப்ப பிரச்சனை தான். வேண்டாம், உடனே அவங்கிட்ட போய் கேட்பா. அவன் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு எப்படியாவது நடிச்சிருவான், அது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன பண்ணலாம், நேரா கௌதமுக்கு போனை போட்டுருவோமா? கௌதம்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாதான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். அவன் பார்த்துக்கிடுவான். கௌதம் இப்ப வீட்டில் தானே இருக்கியா? அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லுவாம்ல நம்ம சொன்னோம் அப்படின்னா. ஆமாம் கரெக்டு, நம்ம ஃபோன் பண்ணி கௌதம்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க அம்மா கிட்டலாம் சொல்லி ஏதாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம். இல்லைன்னா கௌசியோட வாழ்க்கை அதோ கெதி தான். அவங்க அம்மா பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அப்படி வாழப்போகுது இப்படி வாழப்போகுதுன்னு அங்கங்கே வேற ஆசையை வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. ஐயோ பாவம், இப்போதான் இனிமே தான் தெரியும் உங்களுக்கு அந்த வருத்தம். இப்போ நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு நல்லது செஞ்ச மாதிரி ஆயிரும்ல. கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா கௌசியோட வாழ்க்கை தப்பிச்சிரும்ல. ஆனா இவன் நல்லவனாவே இருக்கட்டும், ஏன் அப்படி பண்றான்? ஒருவேளை நல்லவனா இருந்தாலும் இவன் எதுக்கு இவ்வளோ போய் ஃப்ராட் பேசணும்? இவ்வளோ போய் சொல்லி எதுக்கு இந்த வீட்டிலலாம் அரேஞ்ச் பண்ணி இவ்வளோலாம் பண்ணணும்? அப்போ கேட்டவனா இருப்பானா? என்னவோ, ஆனால் இவன் ஃப்ராடத்தனம் பண்ணுறான், அது மட்டும் நல்லா தெரியுது. கௌசி கண்டிப்பாக கேட்பான். அவகிட்டலாம் நம்ம சொல்லவே கூடாது விஷயத்த. டேரெக்டாக நம்ம கௌதம்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அங்கே எப்படி முல்லாத்த மாமா எல்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்டலாம் அவன் சொன்னான் அப்படின்னா எப்படியாவது ஒரு நல்லது நடக்கும், பார்ப்போம். அதுக்கு மேல அவ தலையெழுத்து. நம்மளை நம்பினாலும் சரி நம்பாம போனாலும் சரி, நம்பினா நல்லது, நம்மளாட்டி போனா அவங்க மக வாழ்க்கை என்னமோ ஆகட்டும், நமக்கு என்ன. சரி, கௌதமுக்கு ஃபோன் போட்டுருவோம். இல்லைன்னா தூங்கியிருப்பானே என்னமோ தெரியல. தூங்கினாலும் ஃபோன் எடுத்துட்டேன்னா பரவாயில்லையே. ஃபோன் எடுக்கலாம், நம்ம யார்கிட்ட சொல்றது என்ன பண்றது? கிருஷ்ணா நன்னாட்டைக்கு வேண்டாம். ஏன்னா முல்லையத்துக்கு தான் இந்த நியூஸ் போகணும். அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான், வேற யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. கௌதம் சொன்னா கேட்கலான்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி, கௌதமுக்கு ஃபோன் போடுவோம். போனை கிடுக்கிறான பாரு, நல்லா தூங்கிட்டாவுல. ஹே, என்ன இந்த டைம்ல ஃபோன் பண்ணியிருக்கா? போயிட்டீங்களா? எங்க கௌசி என்ன பண்றா? வீடெல்லாம் பார்த்தது பிடிச்சிருக்கா? வீடு எப்படி இருக்கு? ஏ லூசு, முதல்ல நான் சொல்றத கேளு, அதுக்கப்புறம் பேசு. நாங்க எல்லாம் வந்துட்டோம், கௌசி ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. என்ன சொல்லு, என்ன அன்பு? தூங்கிட்டீங்களா? என்ன பண்றீங்க? அத்தை எல்லாம் இங்க. யாரும் தூங்குவாங்களா? இப்போ போயிட்டு யாரும் தூங்கல, எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க, நாளைக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. அதான் ஒரு முக்கியமான விஷயம், பொறுமையா கேளு. அத்தை இருந்தா கூப்பிடேன் பக்கத்துல. அவங்கெல்லாம் பக்கத்துல இல்ல. எதுக்கு? என்ன அப்படி முக்கியமான விஷயத்த சொல்ல போற? வீடு எப்படி இருக்கு? வீடு ஆஹா ஓஹா அப்படி இப்படின்னாங்க. வீடெல்லாம் சூப்பரா? வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு, நல்ல அழகான வீடு தான். வீட்டுக்கு எந்த குறைச்சலும் இல்லை, அவ்வளோ அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்டா? என்ன சொல்ல வர அன்பு? இங்க பாரு கௌதம், என்ன நடக்குது தெரியுமா? நாங்க வீட்டுக்கு ரீச் ஆனதும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு கௌசி மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கணும், நான் போய் தூங்குறேன்டின்னு தூங்க போயிட்டா. சரி, நம்ம கொஞ்சம் பால்கனி பக்கம் காத்து வாங்கலாமே, வீடெல்லாம் சுத்தி எப்படி இருக்கு சுத்தி முத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பால்கனி பக்கம் வந்தேன். அங்க வந்து பார்த்தா அந்த அரவிந்த் இருக்கான்னு பாரு. யார சொல்ற? மாப்பிள்ளையா? அவன் வேங்கிற லூசு. மாப்பிள்ளை என்னதான் இருந்தாலும் அவன் வேணலாம் பேசாத. அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னையும் என்ன பண்ணுன்னு தெரியாது. பார்த்து பேசு. அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு மரியாதை வேற நான் கொடுக்கணுமாக்கும். ஹே மென்டல், சொல்லிட்டு இருக்கோம்ல. நான் சொல்றது முதல்ல கேளு கௌதம். என்ன தெரியுமா போன்ல பேசிட்டு இருக்கான்? என்ன பேசிட்டு இருந்தா? இங்க பாரு கௌதம், போன்ல மச்சான் இந்த வீடு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, நான் ஒரு 2 நாள்ல காலி பண்ணி கொடுத்துட்றேன்டா, வீட்டை நீ எப்படி கொடுத்தியோ நான் அவ்வளோ அழகா அதே மாதிரி தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா, நாளைக்கு உன் காரை மட்டும் எனக்கு கொடுத்துட்றா, கல்யாணத்துக்கு அங்கங்க போகணும் வரணும், இதை மட்டும் நீ ஹெல்ப் பண்றா, குடும்பத்தோட வந்துடுறா. அவன்டா இவனா எம்மா அப்படியே ஃப்ரெண்ட்கிட்ட பேசுறான். எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. என்ன அன்பு சொல்ற? வீடை கொடுத்ததுக்குன்னா எந்த வீடை? அவங்க வீடு தானே அது. அப்புறம் எது வீடு? கார் எதுவும் ஓசி கேட்டிருப்பாங்க நாளைக்கு, அவங்களோட கார் என்னமோ, அதனால இது ஓசி கேட்டிருக்கலாம் இன்னைக்கு. அது ஒரு விஷயமா உனக்கு? இதை பெருசா எடுத்துட்டு என்னமோ சொல்றா. அட கேளு கௌதம், நான் சொல்ல வர்றதா சொல்ல போனா இந்த வீடு அவனோடதே கிடையாது. அவன் எல்லாமே டிராமா.
என்னன்னு தெரியுமா ஃபோன்ல பேசுறான்? கௌசிக்கு எதுவும் விஷயம் தெரியாதுடா. எனக்கு அக்கா இருக்குதுன்னு தெரியாது, என் அக்காவுக்கு இப்படி இப்படி பிரச்சனைன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நாங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா கௌசி என் பேச்சு தானே கேட்கணும், நான் சொல்றதானே கேட்கணும். அவ என்னைக்குமே என்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சத்தியம்லாம் வாங்கியிருக்கா. அதனால என்னை விட்டுல பிரிய மாட்டா அப்படி இப்படின்னு பேசுறான் ஃபோன்ல. நான் கூட என்னமோ இதுன்னு பார்த்துட்டேன். பார்த்தா அவ்வளோ ஃப்ராடு பண்றான். கௌசி நல்ல சிக்குனா தெரியுமா? பாவம் கௌசி. இங்க பாரு கௌதம், நான் சொல்றத முதல்ல கேளு. தயவு செஞ்சு முல்லையத்தை கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த பாரு கௌதம். அவன் சரியான ஃப்ராடு கௌதம். அவ்வளோ பித்தலாட்டம் பண்றான். அவன் கௌசி ஏமாத்த பாக்குறான். அவனுக்கு ஆக்சுவலா வீடே இல்லைன்னு நினைக்கிறேன் கௌதம். என்ன அன்பு சொல்ற? நீ சொல்றது எல்லாமே உண்மையா? உண்மையாவா? நீ காது பட கேட்டேன், இப்பதான் கேட்டேன். அப்புறம் அவன் டக்குனு ஃபோன் பேசிட்டு திரும்பினா. நான் சரி நினைச்சேன், ஐயோ நமக்கு இந்த விஷயம் கேட்டுச்சு அப்படின்னு அவனுக்கு தெரியக்கூடாதுல்ல. நான் தெரியாத மாதிரி சிரிச்சுட்டே பேசினேன். அப்புறம் போயிட்டாங்க கௌதம். உடனே உனக்கு ஃபோன் போட்டு சொல்லணும். இப்போ போயிட்டு நான் கௌசிக்கிட்ட சொன்னாலும் பிரச்சனை தானே? என்ன பிரச்சனை? நீ கௌசிக்கிட்ட டைரக்டா போய் சொல்ல வேண்டியதானே? என்ன கௌதம், நீ என்னமோ சாதாரணமா பேசுற? கௌசிக்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? நான் வீட்டுக்கு வந்ததும், ஹே இந்த வீடு அப்படிடி இப்படிடி, அவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ அழகா இருக்கு, சூப்பரா இருக்குடி நீ வாழ போற வீடு, அப்படி இப்படி நான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ போயிட்டு இவன் எப்படி அவன் எப்படி நான் சொன்னேன்னு வையேன், அவன் என்ன நினைப்பா தெரியுமா? எடி உனக்கு இந்த வீட்டெலாம் பார்த்துட்டு பொறாமடி, என் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறடி, நீ அப்படிதாண்டி இப்படிதாண்டின்னு என்ன பேசுவா. எனக்கு தேவையா? அதுக்கு தான் அவள் எப்படியும் நம்பவே மாட்டா. உன்கிட்ட சொன்னேன்னா நீ நம்புவ. நீ அத்தைகிட்ட சொல்லி எப்படியா கல்யாணத்தை நிறுத்தலாம். இங்கே பாரு கௌதம், என் எந்த வித பொறாமல் எதுவுமே எனக்கு கிடையாது கௌதம். உண்மையாகவே சொல்கிறேன், இது எல்லாமே நடந்தது உண்மை. தயவு செஞ்சு அத்தைகிட்ட போயிட்டு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாரு கௌதம். பாவம் கௌசி. என்னால் இன்ன வரைக்குமே நம்பவே முடியல. அவ்வளோ ரிச்சாக இருந்தான், வர்றப்போ போகிறப்பெல்லாம் பார்த்தா காரில் அவ்வளோ சூப்பராக இதாக இருந்தான். நீ சொல்கிறது என்னால் இன்ன வரைக்கும் நம்பவே முடியல அன்பு. கௌதம், நான் ஒன்று சொல்லவா? இவன் அவ்வளோமே ட்ராமா பண்ணியிருக்கான் கௌதம். அவ்வளோமே ட்ராமா பண்ணியிருக்கான். பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம், எப்படி ட்ராமா பண்ணி நான் ஏமாத்திருக்கேன் பாரு நம்ம எல்லாரையும். கடவுளே இங்கே வந்தால் தான் தெரியுது இவனோட லட்சணம். தயவு செஞ்சு சொல்லி கல்யாணத்தை நிறுத்து. அதுக்கு மேலே உங்களோட விருப்பம்ப்பா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் தெரிஞ்சுட்டே சொல்லாமல் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதான். சரி அன்பு, உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு தெரியக்கூடாது, இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. சரி நீ பார்த்து பத்திரமா இரு, கௌசிட்ட போ. ஓகே, நான் அம்மாட்ட பேசுகிறேன் இதை பற்றி. சீக்கிரமா பேசு, சரியா? சரி, நான் வைக்கிறேன். நீ பார்த்து பத்திரம் அன்பு. சரி கௌதம், நான் பார்த்துருக்கேன். நீ சீக்கிரம் சொல்லி விஷயத்தை இது பண்ண. ஓகே. அப்பாடா, எப்படியோ கௌதம்கிட்ட விஷயத்த சொல்லியாச்சு. இனி எல்லாம் கௌதம் பார்த்துப்பான். நல்ல வேலை, நம்ம சொல்லிட்டோம். இது தெரிஞ்சது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு. அப்பப்பா, கௌசிட்ட போயிட்டு இருப்போம். கௌசிட்டான விஷயத்த சொல்ல வேணாம். என்ன அன்பு எதோ சொல்கிறா? எல்லாம் உண்மையாக தான் இருக்குமா? அன்பு அப்படிலாம் பொய் சொல்லவே மாட்டாளே. அதுவும் நமக்கிட்டேவா பொய் சொல்லுவா? வேணாம், அவள் சொல்கிறத நம்பி தான் ஆகுற மாதிரி இருக்குது. பாவம் கௌசி, அவள் இங்கே எவ்வளோ செல்லமாக வளர்ந்த பிள்ளை. அங்கே போயிட்டு அவள் கஷ்டப்படணுமா? மா மா இங்கே கொஞ்சம் வாங்க. அப்பா. கௌதம் என்னையா? டேய், என்னடா கூப்பிட்ட, பேசாம இருக்க? மா, அன்பு சில விஷயத்தை பற்றி பேசினா. அவன் கௌசிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை இருக்கான் பாரு, அரவிந்த். அவன் சரியான ஃப்ராடாம்மா. டேய் கௌதம், என்ன சொல்ற? ஃப்ராடா? ஆமாவாப்பா, அவ்வளோமே பிளான் பண்ணி பண்ணுறானா. நீங்கள் போய் பார்த்தீங்களே ஒரு வீடு. ஆமாம், அந்த வீடு அவனோட வீடே கிடையாதான். அவனுக்கு ஃப்ரெண்டு வீடாம்ப்பா. ஃபோனில் பேசுகிறானா. அன்பு இதை கேட்டிருக்கிறா. ஆனால் அவன் பேசுறது அன்பு கேட்டான்னு அவனுக்கு தெரியாது. அன்பு போயிட்டு பால்கனி பக்கம் போயிருக்கா. அங்கே இவன் ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கான். மச்சான், எனக்கு இந்த வீடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா. நான் கல்யாணம் முடிஞ்சிட்டுனா காலி பண்ணி உன்கிட்ட அழகாக கொடுத்துட்றேன், க்ளீன் பண்ணி நீட்டாக கொடுத்துட்றேன். காலைக்கு மட்டும் கார் ஒரு நாளைக்கு குடுறா அப்படின்னு சொல்ல பேசியிருக்கான். தெரியுமாப்பா? அவள் இப்போ ஃபோன் பண்ணி உடனே கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க, அத்தைகிட்ட சொல்லுங்க, மாமாட்ட சொல்லுங்கன்னு ஃபோன் பண்ணுறா. டேய் கௌதம், தெரியும்டா, என் பொண்ணு கூட அவளை நான் அனுப்புனேன் பாரு. அப்பவே நான் நினைச்சேன், இவளை போய் நம்ம அனுப்புறோமே நல்லதா கெட்டதான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, அவளை அனுப்புனது அவ்வளவும் தப்பு தப்பு தப்புன்னு. மா, என்ன எதுக்கு அன்பு என்ன பொய் சொல்கிறாங்கிறீங்களா? அவ போய் பார்த்துருப்பா
பாடு அந்த வீடு வாசலெல்லாம் அவ்வளோ பெரிய வீடு, அழகான வீடு. அதெல்லாம் பார்த்தோன்னே உன் பொண்டாட்டிக்கு பொறாம வந்துருச்சு. அதான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம், இந்த கௌசி நிம்மதியாக வாழக்கூடாது, இவளுக்கா இவ்வளோ பெரிய வீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சரியான பிளானை போட்டுட்டா உன் பொண்டாட்டி. மா பார்த்து பேசுங்க. யாருக்கு பொறாமங்கிறீங்க? அன்புக்கு பொறாமங்கிறீங்களா? அந்த பிள்ளைக்கெல்லாம் துளி கூட கிடையாது. அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கும். அந்த பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லுது. எல்லாமே பொய்யிடா. எல்லாம் உன் பொண்டாட்டி தான் பொய் சொல்கிறான். அவன் ஒன்றும் அப்படி கிடையாது. அவன் எவ்வளோ நல்லவன்னு உனக்கு தெரியுமாடா? முதல்ல அவன் காசு செலவு பண்ண கூட பயந்துட்டு சிம்பிளாக கோவிலில் பண்ணுறான். தெரியுமா உனக்கு? இதெல்லாம் ஏன் பண்ணணும்? அப்படி வீடுக்காரெல்லாம் காமிக்கிறவன் கல்யாணத்தை பெருசால பண்ணணும். புரியாம பேசாதீங்கம்மா. அப்படி பண்றவன் அவன் செலவு பண்ணணும். இதுன்னா ஓசி வீடு, ஓசி காரு, அதான் சீன் போட்டு தெரியுறான். கல்யாணத்தை பெருசு செலவு பண்ண முடியாம தான் கோவிலில் வச்சிருக்கியா? அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போதான் எனக்கே புரியுது. அப்போ அன்பு சொல்றது எல்லாமே உண்மைதான். அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலப்பா. என்னப்பா இப்படி நடக்குது? என்ன உங்களுக்கு புரியல? அவ்வளவுமே இவ பேசுறா. பொய் சொல்லி எப்படியாவது நிறுத்துவோன்னே உங்களுக்கு அது கூடவா புரியல? அந்த பையனை பத்தி தான் நம்ம நல்லா விசாரிச்சோமே. அக்கம் பக்கத்துல கூட நல்ல பையன் தானே சொன்னாங்க. அது கூட பிளானா இருக்கும், யாருக்கு தெரியும்? டேய், போனை போட்டு அவளை ஒழுங்குறதை வீட்டை விட்டு வெளியில வர சொல்லிவிட்டேன். அவனால கல்யாணத்துக்குலாம் வரக்கூடாது. ஆமா, உங்களுக்கெல்லாம் நல்லது சொல்லணும்னு ஃபோன் பண்ணி சொல்கிறா பாரு. அவளை சொல்லணும். நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பலன்னா போங்க. உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் கல்யாணத்தை நிறுத்துங்க. இல்லை அவள் வேணாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அன்பு சொல்கிறது என்னமோ எனக்கு உண்மையாக தான் தெரியுது. அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். கௌதம், நம்ம கௌசிக்கு அரவிந்த் கூட தான் கல்யாணம் நடக்கும். யார் நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது. போதுமா? எப்பப்பப்பா, இப்படி இவ என் அன்பு இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. அவளை போய் அவ கூட அனுப்பினேன் பாரு. போய் பார்த்ததுல ஆண் வாய் பழந்திருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு அந்த இடத்துல கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்த ஒரு பிளானை போட்டு யோசிச்சு முடிவு பண்ணிட்டா. அதான் உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. அட போடாங்கிட்டு, அந்த பையனை பற்றி எங்களுக்கு தெரியாதா என்ன? அதுக்கு மேலே உங்கள் விருப்பமா. நீங்கள் நிறுத்துனா நிறுத்துங்க, நிறுத்தலைன்னா போங்க. ஷப்பா, எப்படிதான் இதை நிறுத்துறதுன்னு தெய்வாளுவோ போல. இவ்வளோ பண்ணுற கெதினால இங்கே என்னென்னமோ நடக்குது. ஏங்க, நீங்கள் இன்னும்மா நம்பல? அந்த பையனை பற்றி நம்ம தான் வீடு வாசல் எல்லாமே பார்த்தோமேங்க. நம்பாமே இருக்கியா? நம்புறதா நம்பாம இருக்கிறதானே தெரியல முல்ல. நடக்கிறது நடக்கட்டும். அட வாங்கங்க அங்கிட்டு. என்னப்பா நம்புறீங்களா இல்லையா? இன்னுமே புரியலையா கௌதம? அதுக்கு மேல உங்க விருப்பப்பா. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நடக்கிறது நடக்கட்டும்யா. நம்ம கையில எதுவும் இல்லை, பார்க்கலாம். ஆமாப்பா, அம்மா நம்ப மாட்டேங்குது. அதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நடக்கட்டும். பின்னாடி தான் தெரியும் அன்போட அருமை என்னன்னு.